கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகத்துவமான மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 106 அதன் 9வது வசனம். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாய் வழிப்பிரயாணத்தில் வரும்பொழுது முதலாவது அவர்கள் சந்திக்கிற ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கு தடையாயிருந்த செங்கடலை சந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த செங்கடல் எந்த இரக்கமும் இல்லாதபடி இஸ்ரவேல் ஜனங்களை தடுத்து நிறுத்தி அவருடைய வாழ்வுக்கும் அவருடைய வெற்றிக்கும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்துக்குள்ளும் பிரவேசிக்க முடியாதபடி தடை போடுகிறதா இருக்கிறது. அப்பொழுது பல நெருக்கமான அந்த சூழ்நிலையிலே பலர் குழம்ப ஆரம்பிக்கிறார்கள். பலர் இதை விட எகிப்து பரவாயில்லை என்று சொல்லி அங்கே தங்களுடைய நாவினாலே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். அந்த நின்று கொண்டுங்கிற அந்த வார்த்தை தான் மிகவும் முக்கியமான காரியம். அப்படின்னா விசுவாசத்தோடு கூட அணுக வேண்டும், விசுவாசத்திலே நிற்க வேண்டும். காரணம், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அங்கே உணர்த்தும்படியாக அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. இந்த இடத்திலே கவனிக்கும் பொழுது சொல்லுகிறார், அந்த சிவந்த சமுத்திரத்தின் அந்த தடைகளை வேதம் சொல்லுகிறது, அந்த விசுவாசித்து அவர்கள் நின்ற பொழுது கர்த்தர் அதை அதட்டினார், அது வற்றி போயிற்று என்று சொல்லப்படுகிறது. நாம் செங்கடலின் அனுபவத்தை வாசிக்கும் பொழுது அவர் மோசேயை நீ நோக்கி உன் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டு அப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் வேதம் என்ன தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயினுடைய கோல் நீட்டப்பட்டதினால் அற்புதம் அல்ல, அந்த நீட்டப்பட்ட பொழுது விசுவாசத்தில் நின்ற மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அற்புதம் செய்யும்படியாய் கர்த்தர் அந்த மோசேயினுடைய கோல் நீட்டப்பட்ட பொழுது கர்த்தர் கடலை அதட்டினார். என் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு, வாக்குத்தத்தமானதை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு தடையாயிருக்கிற நீ விலகிப்போ அப்படி என்று சொல்லி கர்த்தர் அதட்ட ஆரம்பிக்கிறார். அது உடனே வற்றி போயிற்று என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஏராளமான நேரங்களிலே இந்த செங்கடல் போன்ற அனுபவங்களிலே முன்னேற வழி தெரியாதபடி அடுத்த நேரத்திற்கு, அடுத்த நிலைக்கு என்ன, குடும்பத்தை குறித்து என்ன, பிள்ளைகளை குறித்து என்ன, வருங்காலங்களை குறித்து என்ன, நம்முடைய கையிட்டு செய்கிற தொழில்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திற்கு நாம் பல நேரத்தில் தேக்க நிலை அடைகிறோம், முன்னேற முடியாதபடி தடுக்கப்படுகிறோம் சத்துருவினால். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த விஷயங்களை நாமவே எடுத்துக்கொண்டு முன்னேற நினைத்தால் நாம் ஒருவேளை ஏமாந்து விடும். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வாங்க நீந்தி கடக்கலாம் அப்படி என்று சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே அழிந்து போயிருப்பார்கள். இல்லை, விசுவாசத்திலே நின்றார்கள். ஆண்டவருடைய நாமத்தினால் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்ய முடியும். எந்த விஷயத்திலும் கர்த்தர் என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார் என்கிறதான் அந்த விசுவாசத்திலே நிற்போம் என்றால் கர்த்தர் நமக்கு முன்பாக நிற்கிற இந்த செங்கடல் போன்ற எந்த அனுபவமானாலும் எல்லாவற்றை அதட்டி நம்மை விட்டு அகலும்படியாய், வற்றி போகும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அனுபடினாலே விசுவாசத்திலே சூழ்நிலைகளை கண்டு தளர்வராதபடி, சூழ்நிலைகளை கண்டு ஒரு அவிசுவாசமான எண்ணங்கள் வராதபடி நடத்துகிற தேவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிற தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேலும் வார்த்தையின் மேலும் வல்லமையின் மேலும் விசுவாசமுடையவர்களாய் நிற்போம். சூழ்நிலைகளை பார்த்து பதட்டமட்டு ஏதோ ஒன்றை புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் மாற்ற,
எல்லா ரூபத்தையும் புதிதாக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் அதட்டினால் அற்புதம், அவர் அதட்டினால் செங்கடலும் அற்றி போகும். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே தேவன் எழுந்து நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரகாசத்திற்கும், ஆசீர்வாதங்களுக்கும், நன்மைகளுக்கும், சுகத்திற்கும், மேன்மைக்கும் தடையாயிருக்கிற செங்கடல்களை கர்த்தர் அதட்டி நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் தர விசுவாசத்திலே நிற்போம். கர்த்தர் நம்மிலே மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீர் தந்த வசனத்திற்கு நினைத்துமை துதிக்கிறோம். பல நேரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் நடுவில் அந்த ஓரத்தில் நின்று திகைத்தது போல, நான் அடுத்து என்ன செய்வது, எங்கே போவது என்று தெரியாமல் ஆண்டவரே புலம்பி அழுதது போல எங்கள் வாழ்க்கையிலும் பல நேரங்களில் வந்து விடுகிறதப்பா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வார்த்தையினாலே விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நிற்க வைத்து அந்த செங்கடலின் தடைகளை உடைய வார்த்தையினாலும் வல்லமையினால் அதட்டி அதை வற்றி போக பண்ணி ஜனங்களை நடத்தினீரப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தெய்வமே, எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே பல காரியங்களில் செங்கடல், அந்த அனுபவங்கள் எல்லாம் மாறி நாங்கள் வெட்டாந்தரையாகி அதை மிதித்து நடக்க ஜெயிக்க கர்த்தரே விசுவாசத்தில் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். அன்றைய கிருபையினாலே விசுவாசம் வர்த்திக்கப்படட்டும். மேன்மையானவைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.